தொடர்ந்து பல வருடங்கள் நடத்தியவன். அதனுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவின் மாநில செயலாளராக இருந்தவன். அதன் பிறகு அந்த கட்சியிலிருந்து நான் விலகி சென்ற மாதம் சட்ட அமைச்சர் மாண்புமிகு திரு நிர்மல்குமார் அவர் முன்னிலையிலே நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தேன். இன்றைய தினம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை நேரில் சந்தித்தோம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அந்த சந்திப்பு மிக மிக இனிமையாக ரொம்ப அற்புதமான ஒரு சந்திப்பாக இருந்தது. மிகுந்த வாஞ்சையோடு முதலமைச்சர் எங்களை வரவேற்றார். ஒவ்வொருவரும் என்னையும் சரி, நண்பர் வேல்முருகன் அவர்களையும் சரி, சட்ட அமைச்சர் அவர்கள் ஒரு முதலமைச்சரிடம் ஒரு நிறைவான ஒரு அறிமுகத்தை செய்து வைத்தார். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் நாங்கள் முதலமைச்சருடன் உரையாடும் போது முதலமைச்சர் பல்வேறு சில சட்ட ரீதியான சில விஷயங்களையும் பேசினோம். எனவே இந்த நண்பர் வேல்முருகன் குறிப்பிட்டது போல் ஊழலற்ற மாபெரும் கடந்த 40 ஆண்டு காலமாக நாம் பார்த்து வந்த மாபெரும் ஊழலான அந்த ஆட்சி முறையை ஒழித்து கட்டி, அதோடு மட்டுமல்லாமல் ஊழல் ஒழித்தது மட்டுமல்லாமல் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கு வாங்கலாம், அதில் வெற்றி பெறலாம் என்ற மாபெரும் அரசியலும் உடைத்தெறிந்த முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். அது மட்டுமல்லாமல் இந்த காசு கொடுத்து வாக்கு வாங்கி வெற்றி பெறலாம் என்ற அந்த அரசியலை அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய மகனோ மகளோ அதே அரசியலுக்கு உள்படக்கூடாது அப்படின்ற அந்த அரசியல், கேடுகட்ட அரசியல் அவர்களை நோக்கி செல்வதை தடுத்து நிறுத்திருக்கார். வருங்கால சமுதாயம் ஒரு தூய்மையான ஒரு நேர்மையான தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கான பெரிய வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அந்த ஒரு இதுதான் நான் பார்க்குற மிக மிக முக்கியமான விஷயமாக, அதாவது அவருடைய சாதனையாக. இந்த 3 மாத காலத்தில் என்ன சாதனை என்று சில பேர் கேட்கலாம். நான் பார்ப்பது இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவருடைய வெற்றி என்பது வெறும் தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி அல்லது முதலமைச்சர் ஜோசப் விஜயோட வெற்றி மட்டுமல்ல. நான் பார்ப்பது ஒட்டுமொத்தமாக 80% மேலான தமிழக மக்களுடைய வெற்றியாக தான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த ஊழல் மட்டுமல்ல, காசு கொடுத்து வாங்கும் வாக்கு முறையும் அதை உடைத்தெறிந்து ஜாதி மதம் இது அத்தனையும் கடந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருப்பது முதல் முறையாக கிட்டத்தட்ட 50 ஆண்டு அரசியலே மிகப்பெரிய சாதனை செய்திருக்கார். அதற்காக தான் நான் இந்த தமிழக வெற்றி கழகத்தை இணைந்து கொண்டேன். அந்த இணைப்புக்கு பிறகு இன்று சட்ட அமைச்சர் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அதற்காக நான் சட்ட அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி அறிமுகப்படுத்தப்பட்டேன். அவருடைய வழக்குகள் நடத்தி இருக்கின்றதும் அதனுடைய பொறுப்பில் இருந்தோன்றதும் முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டது. அறிமுகப்படுத்த உடனே அவர் அதுக்கான ஒன்றும் இல்லை, ஒரு மென்மையான ஒரு புன்முறுவல் இருந்தது அவர்கிட்ட. அது பிறகு மற்ற விஷயங்களை அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி ஏன் கேட்குறீங்க தெரியல. அவர் நான் தான் சொல்கிறேன், ஒரு மென்மையான புன்முறுவல் அவர்கிட்ட இருந்தது. அவர் கேட்டுட்டு அப்படிங்களா, நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்ற ரொம்ப இனிமையான ரொம்ப காடியெல்லாம். அதாவது ஒரு முதலமைச்சர் என்னன்னா அந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப இயல்பாக ஒரு நம்ம ரொம்ப எளிமையாக இயல்பாக நம்ம நம்மளோட பேசுகிற மாதிரியே ரொம்ப இயல்பாக எளிமையாக இருந்தது. அது எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இனிமேல் அது நான் வெளிவந்த பிறகு அது அவரோட உள்கட்சி பிரச்சனை. அதில் இருக்கும்போது நான் கருத்து சொல்லலாம். நான் வெளியே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகிறது. அதில் நான் கருத்து சொல்வது அது முறையாக இருக்காது. அது என்னோட இயல்பம் அல்ல. இல்லை, அதுக்கு அவருக்கு இனிமேல் அவருடைய வழக்கறிஞர் இனிமேல் அண்ணா அவர் முடிவு பண்ணி அவர் யாரை வழக்கு நடத்த சொல்கிறாங்க அவங்க பார்ப்பாங்க. நான் நடத்துவது அது பொருத்தமாக இருக்காது. ஒரு கட்சியில் இணைந்து இந்த கட்சியில் பயணத்தை ஆரம்பித்த பிறகு ஒரு மாற்றுக் கட்சி தலைவருக்கு வழக்கு நடத்துவதுன்றது அது பொருத்தமாகவும் இருக்காது, சட்ட ரீதியாகவும் சரியில்லை. அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எஸ். சங்கர் வழக்கறிஞர்.